சின்ன வயசுல தீபாவளி டைம்னு நினைக்கிறேன். அம்மாவோட ஷாப்பிங் போனப்போ என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டேனா, அப்போ இருந்து என்னை எப்படி நம்ப வச்சுட்டாங்கன்னா, இவளுக்கு கூட்டம்னாலே செட் ஆகாது, மயங்கி விழுந்துருவா அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலன்ற மாதிரி நம்மள ஆக்கிட்டாங்களா. அப்புறமா ஒர்க்குக்குன்னு சென்னை போனப்போ தான் ஒரு வீக்கெண்ட் அப்போ டி நகரில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கப்போ தோணுச்சு, தட் நமக்கு கூட்டமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியுதே, மயங்கிலாம் விழலையே அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், ச்சே என்னடா இது, நம்மளை பற்றி நமக்கே இத்தனை நாள் தெரியாமல் போச்சு, எல்லாரும் சொன்னதை நம்பி நம்ம இவ்வளோ நாள் ஒரு பயத்திலே இருந்திருக்கோமேலாம் தோணுச்சா. அப்போ தான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நம்மளை பற்றி நமக்குன்னு ஒரு கோர் பிலீஃப் இருக்கும்ல, இதுதான் நம்ம, இதுதான் என்னால் முடியும், இது முடியாதுன்னு. அது சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒரு தடையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பிகாஸ் நம்மளை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்க சில விஷயங்கள் மற்றவங்க நம்மளை பற்றி பில்டப் பண்ண விஷயமா கூட இருக்கலாம்ல. ஸோ இன்கேஸ் எங்கேயோ லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோம் என்னோட இந்த ஒரு பிலீஃப்னால அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பேஸில் போய் உட்காந்துக்கோங்க. தென் நீங்கள் நம்பிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம், அதை ஏன் நீங்கள் நம்புறீங்க, அது எவ்வளோ தூரம் உண்மை, அதை யார் சொன்னா, எதை வச்சு அப்படி சொன்னாங்க, அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேட ஆரம்பிச்சிங்கன்னா, உண்மையாகவே அந்த பிலீஃபை நீங்கள் இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணுமா இல்லை அதை தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுமா அப்படின்னு உங்களுக்கு பதில் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.